வணக்கம், வெல்கம் டு நாச்சியா சாரி டிசைனர். இன்றைக்கி நம்ம ஒரு டிசைனிங் டுட்டோரியல் தான் பார்க்க போகிறோம். அதுக்காக கோல்டு சாரியில் 3 லேயர்ஸ்க்கு செயின் ஸ்டிச் வந்து கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா வந்து ஒரு லைன் வந்து சுகர் பீட் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா இந்த சுகர் பீட் லைனுக்கு மேலே 4mm பீடை வந்து சிங்கிள் பீடுக்கும் தனித்தனியாக ஸ்டிச்சஸ் கொடுத்து முடிச்சுக்கிறேன். திரும்ப இன்னொரு லைன் வந்து சுகர் பீட் கொடுத்துக்கிறேன். பேசிக் லைன்ஸ் ஃபுல்லாக கொடுத்து முடிச்சாச்சு. சுகர் பீட் வந்து 2 பீட் ஒன்ஸ் வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ சுகர் பீடுக்கு மேலே வந்து நான் என்ன கொடுத்துருக்கேன்னா 4mm சைஸில் இருக்க வீட் பீட் வந்து கொடுத்துருக்கேன். கோதுமை பாசின்னு சொல்லுவோம்ல, அந்த வீட் பீடை வந்து நான் வி ஷேப்பில் வந்து மாற்றி வந்து ஸ்டிச் பண்ணுறேன். இது எப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு வீட் பீட் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு ஸ்டிச்சு ஒரு லாக், அதுக்கப்புறம் ஒரு வீட் பீட் ஒரு ஸ்டிச் லாக், இந்த மாதிரி வி ஷேப்பில் கொடுத்துக்கோங்க. இதுக்கு சென்டர் அந்த ஒவ்வொரு வி ஷேப்புக்கும் சென்டரில் வந்து நான் ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதில் வந்து 4mm சைஸில் இருக்க ஸ்கொயர் ஷேப் கிளிப் ஸ்டோனை வந்து நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி கீழே ஃபுல்லாக கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா நான் ரேண்டமாக அங்கங்கே வந்து டாட்ஸ் வச்சுக்கிறேன். இந்த டாட்ஸ் வந்து எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து சென்டர் லைன் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு 4 டாட் வைக்கிறோன்னா அந்த 2 டாட்ஸ்க்கு நடுவில் ஒரு டாட், அந்த மாதிரி வந்து நான் சென்டராக இருக்க மாதிரி இந்த ஊடு புள்ளி கோலம் வைப்போம்ல, அந்த மாதிரி நான் வந்து வச்சுருக்கேன். இப்போ அந்த டாட்ஸ் எல்லாத்துலேயுமே நான் வந்து ஃபேப்ரிக் க்ளூ வச்சுட்டு அதில் இதே ஸ்டோனை கீழே என்ன ஒட்டியிருக்கோமோ அதே ஸ்டோனை அந்த டைமண்ட் ஷேப் வர மாதிரி கொஞ்சம் திருப்பி வந்து நான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் நம்ம ஒர்க் பண்ணவே ஆரம்பிக்கணும். இப்போ அந்த கீழே ஒட்டியிருக்க அந்த ஸ்டோனுக்கு மேலே அதோட டாப்பில் வந்து 4mm பீட் சுகர் பீட் கொடுத்து நாட் போட்டுக்கிறேன். அதோட சென்டரில் 2 ஸ்டோனுக்கும் சென்டரில் வந்து ஒரு கேப் இருக்குல்ல, அதுலேயுமே நான் வந்து ஒரு 4mm பீடும் சுகர் பீடும் கொடுத்து நான் நாட் வந்து போட்டுக்கிறேன். இதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக நாட் போட்டுக்கோங்க. இதே மாதிரி பார்டர் ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறமா மேலே நாம் அங்கங்கே டாட்ஸ் மாதிரி வச்சுருந்தோம்ல, அதில் வந்து எப்படி ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா வீட் பீட் 2 வந்து வி ஷேப்பில் கொடுத்துக்குறோம். எப்படி கொடுக்குறோன்றதை பாருங்கள். த்ரெட்டை எடுத்து பேக் சைடில் வந்து ஒரு லாக் பண்ணி வி ஷேப்பில் வந்து வீட் பீடை வந்து கொடுத்துக்கோங்க. சேம் த்ரெட்டை எடுத்துகிட்டு அப்படியே சென்டரில் கொண்டு வந்து 4mm பீட் சுகர் பீட் வச்சு நாட் போட்டு முடிச்சுருங்க. இதே மாதிரி ஸ்லீவ் ஃபுல்லாக கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா ஸ்லீவோட லுக் வந்து பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. இதவே தான் நான் பேக் நெக் ஃப்ரண்ட் நெக்குக்கும் கொடுத்துருக்கேன். ஃபைனலாக பேக் நெக்கோட லுக் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். ஃப்ரண்ட் நெக்கும் சேம் இதே மாதிரி தான் வரும். பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபார் மோர் வீடியோஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.